இயேசு கிறிஸ்து நீடியனேற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிற நேரம் தேச பக்தி நமக்குள் வந்து போகிறது. மற்ற நாட்களில் இந்தியாவை மறக்கிறோம், தேசத்தை மறக்கிறோம், தேச தலைவர்களை மறக்கிறோம், சுதந்திரத்துக்காய் போராடின அனைவரையும் மறக்கிறோம். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்று சொன்னவுடனே சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்து ஒவ்வொருவரும் வாழ்த்துதலை பரிமாறிக்கொள்வார்கள். அந்த ஒரே நாளோடு சுதந்திர தாகம் முடிந்து போகிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனம் ஒன்று உண்டு. யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உண்மை எந்த இடத்தில் இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டே. சுதந்திரம் என்பது உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும். எங்கே உண்மை இருக்கிறதோ அங்கே உண்மையான சுதந்திரம் இருக்கிறது. உண்மை இல்லாத இடத்தில் சுதந்திரத்தை தேடி இன்று நாம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம். உண்மைக்காய் போராடுகிறவர்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுதந்திரத்தை தேடி நாம் அலைந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒருவருக்கொருவர் சுதந்திர தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். உண்மையாகவே இந்தியா சுதந்திரம் அடைந்ததா? அன்று தொட்டு இன்று வரையிலும் அடிமைத்தனத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளையர்களை வெளியேற்றி விட்டோம் என்று கூக்குரல் எழுப்புகிறோம், சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். வெள்ளையர்கள் இந்திய தேசத்திற்குள் வருவதற்கு முன் சுதந்திரமாய் தான் இருந்து கொண்டிருந்ததா? எல்லா நிலையிலும் அடிமைத்தனம் இருந்து கொண்டுதான் இருந்தது. சாதி என்ற பெயரில் அடிமைத்தனம் இருந்தது, மொழி என்ற பெயரில் அடிமைத்தனம் இருந்தது, நிறத்தின் பெயரில் அடிமைத்தனம் இருந்தது. இப்படி எல்லா நிலையிலும் அடிமைத்தனம் இருக்க நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் என்று வீராப்பாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வீராப்பில் எந்த அளவிற்கு உண்மை இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கருத்து சுதந்திரம் சொல்வார்கள். நம்முடைய கருத்துக்களை வெளியே சொல்ல முடிகிறதா? பேச்சு சுதந்திரம் சொல்வார்கள். நம்முடைய பேச்சிலே சுதந்திரம் இருக்கிறதா? நாம் பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களில் நம்மை அடிமைப்படுத்துகிறது, நம்மை அழிவிற்கு நேராய் கொண்டு செல்கிறது. சுதந்திரமாய் பேசுவதற்கு சுதந்திர இந்தியாவில் இடமில்லை. நாம் பேசுகிற வார்த்தை மற்றவர்கள் காதுகளே விழுகின்ற பொழுது நாம் தண்டனைக்குள்ளாக மாற்றப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள் வருகிறோம். நம்முடைய கருத்துக்கள் நமக்குள்ளாகவே புதைந்து போகிற அளவில் இன்றைய சுதந்திர இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. மொழி சுதந்திரம் இருக்கிறதா? நம்முடைய மொழியை நாம் சுதந்திரமாய் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல முடிகிறதா? நம்முடைய தாய்மொழியில் பேசுவதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா? நம்முடைய தாய்மொழியில் கல்வி கற்பதற்கு உரிமை இருக்கிறதா? மொழி சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதத்தை குறித்து நான் சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று மதம் அல்லது சமயம் சார்ந்த சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா? நம்முடைய மதத்தை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்கு சுதந்திரம் இருக்கிறதா? எல்லா நிலையிலும் எல்லா மதத்தவரும் மகிழ்ச்சியோடு இந்த இந்திய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு மதம் உயர்வாய் இருக்கிறது, இன்னொரு மதம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் இந்த தேசத்திலே சுதந்திரவாதிகளாய் வாழ வேண்டும் என்றால் எல்லாரும் சமமாய் மதிக்கப்பட வேண்டும். தேச சுதந்திரம் இருக்கிறதா? தேசத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? குறிப்பாக தேசம் இன்று பிளவுபட்டு காணப்படுகிறது. தேசத்தில் காணப்படுகிற சுதந்திரம் பேரளவிலும் கொண்டாட்டத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் அரசியல் சுதந்திரத்தை குறித்து நான் பேச விரும்புகின்றேன். அரசியல் சுதந்திரம் நம்முடைய தேசத்தில் இருக்கிறதா?
எந்த அரசியல் கட்சி ஆட்சி செய்கிறதோ அந்த பக்கம்தான் சுதந்திரம் அதிகமாயிருக்கும். மற்ற கட்சிகள் புறக்கணிக்கப்படும். இன்று நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னொரு பக்கத்திலே தனி மனித சுதந்திரம் எப்படி இருக்கிறது? ஒரு தனி மனிதன் தன்னுடைய தனித்துவத்தை இந்த உலகத்தில் காட்ட முடிகிறதா? தான் வாழுகின்ற தேசத்தில் தன்னுடைய தனித்துவத்தை காட்டி இந்த தேசத்தின் ஒவ்வொரு நிலையிலும் நானும் ஒரு தனி மனிதன், இந்த தேசத்தின் குடிமகன் என்பதை நிலைநாட்டுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவனை அப்படியே தாழ்த்தி விடுகின்ற ஒரு தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும் சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் என்று நாம் பெருமையாய் சொல்லிக் கொண்டாலும் அந்த பெருமை அதிக அளவில் இந்த உலகத்தில் நிற்காது. ஏனென்றால் உண்மை இல்லாத ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயர்வுகளும் தாழ்வுகளும் என்று சமமாக்கப்படுகிறதோ அங்கேதான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஏனென்றால் அடிமைத்தனம் நிறைந்த ஒரு தேசத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திர இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிற நாம் உங்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகின்றேன். மதத்தை சார்ந்தோ இல்லை சமயத்தை சார்ந்தோ நான் உங்களோடு இப்பொழுது பேசவில்லை. ஒரு சுதந்திர இந்தியாவில் உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியோடு உங்களுக்கு முன்பாய் நிற்கிறேன். பல தலைவர்கள் பாடுபட்டு இரத்தம் சிந்தி உயிர் கொடுத்து மீட்டெடுத்த இந்தியா இன்று எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய தேசத்திற்காய் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள் இருக்கிறார். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய நாட்டை குறித்த ஒரு கரிசனையோடு இருக்க வேண்டும். ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் என்றோ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே என்றோ சொல்லி முடிக்கிற ஒரு விழாவாக இந்த சுதந்திர தினம் மாறக்கூடாது. நம்முடைய ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு இந்திய தேசத்திலே உழைக்க வேண்டும். எல்லாரும் சமம் என்ற நோக்கத்தோடு, எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிறது என்ற எண்ணத்தோடு எல்லாரும் ஒற்றுமையாய் இருந்தால் உண்மையான ஒரு சுதந்திரத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு நாளை எதிர்பார்த்திருப்போம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இந்திய தேசம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை இருமாப்பாய் நினைத்து உதாசீனப்படுத்தாதபடி உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு எல்லா துறைகளிலும் சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்கவும், எல்லாரும் ஒற்றுமையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு தாய் பிள்ளைகளைப் போல நாங்கள் ஒன்றித்து வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களை கிருபை செய்வீராக. குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த நாளிலும் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தருடைய பிரசனம் கூட இருக்கட்டும். குறிப்பாக எங்கள் இந்திய தேசம் சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய சமாதானம் ஒவ்வொருவரோடும் நிலைத்து இருக்கட்டும். உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் அனுபவித்து முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு தாய் பிள்ளைகளைப் போல ஒன்றித்த மனதோடு ஒற்றுமையோடு வாழ்வோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல், பாதுகாவல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.